மேடம். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க நீங்க. இப்ப ம். பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூண்ல தீபம் ஏற்றாதனால ஒரு மனவேதனையில இளைஞர் பார்த்தீங்கன்னா, பூரணச்சந்திரன்ற நபர் நேற்று தீக்குளிச்சு இறந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வ? அ நேயர்களுக்கு வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல அந்த இறந்த குடும்பத்தாருக்கும், அந்த தன்னுடைய உயிரை பலிதானம் செய்த அந்த இளைஞருடைய ஆத்மா இறைவன் இந்த முருகனுடைய நிழலடியில இளைப்பாறுவதற்கு அருள் புரியணும். ஏன்னா இறந்தும் அவருக்கு கட்டாயமாக முருகப்பெருமான் அருள் புரியணுங்கிறத வேண்டிக்கிறோம். அந்த குடும்பத்தாருக்கு நல்வழியை காட்டி மேல் எடுத்து செல்வதற்கு அந்த முருகப்பெருமான் துணை இருக்கணுங்கிறத பிரார்த்தனை செய்து உங்க நேயர்கள்ட்ட இதை பதிவு செய்கிறோம். நீங்க குறிப்பிட்டது போல இது அதிர்ச்சிகரமான சம்பவமா இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல. ஒரு உங்களுக்கு இறையாண்மையில ஒருத்தருக்கு தன்னுடைய கடவுளையும் தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் தான் பிடித்ததை செய்வதற்கான அடிப்படை கொடுத்த பொழுது அந்த இப்ப நமக்கு தன்னுடைய உயிரை மாய்த்து பலிதானம் செய்த பேர் என்னப்பா பூர்ணச்சந்திரன். அந்த இளைஞருக்கு முருகப்பெருமானிடம் விளக்கேற்றுவதற்கும் முருகப்பெருமானை வருவதற்கும் முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கும் பரிபூரணமான அடிப்படை உரிமைகள் இறையாண்மையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கிடையாது. இப்ப இஸ்லாமியர்கள் தன்னுடைய தொழுகையை செய்யும் போது மற்றவர்களுக்கு ஆபத்தா முடியாது. அவர்களுடைய உரிமையை அவர்கள் நிலைநாட்டுகிறார்கள். இப்பொழுது வருகிறது கிறிஸ்துமஸ், வரப்போகிறது இன்னும் 5-6 நாள்ல. அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த நமது சகோதர சகோதரிகள்லாம் பெரிய ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய உரிமையை அவர்கள் செய்கிறார்கள். அது எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுவதில்லை. அப்படியாக பலதரப்பட்ட மதத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுல, பாரத நாட்டுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆங்கிலேயருடைய கெடுபிடியிலிருந்து வெளிப்பட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு தனி மனிதர் தன்னுடைய மத கடமையை செய்வதற்கு மறுக்கப்படுகிறது என்றால் இந்த ஆட்சி பேர் என்ன? தமிழகத்துல தாலிபான் ஆட்சி தான் சொல்லணும். இறையாண்மையை கொடுத்த, அதாவது அவர் தவறுதலான முறையில் பயன்படுத்த முயற்சிக்கவில்லை. ஒவ்வொரு தமிழும் தன்னுடைய கருத்து அமைதியாக செய்வதற்கு முயற்சித்த போது அதை தடுத்து நிறுத்தி நீதிமன்றத்தினுடைய எல்லாம் இந்த நீதிமன்றம் கொடுத்த ஆணைகள் பின்புலம் என்ன என்பது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு தனி மனிதருடைய இறைவனை வழிபடுவதற்கான கொடுத்த அறிவுரை உரிமை மறுக்கப்பட்டதனால அவரும் மன உளைச்சல் அடைந்து இன்னைக்கு தன்னுடைய உயிரை பலிதானம் செய்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ். இதை நம்ம ரொம்ப வன்மையாக இப்ப என்ன சொல்ல, பிற மொழி போர் வீரர்கள் சொல்லி திமுக இன்னைக்கு மாறுத்திட்டுக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில இருந்து யாரும் மொழி போர் வீட்டுல உயிரை விடல. யாரோ 14 பேர் இறந்தாங்க. அந்த 14 பேரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருக்கும் இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை பெரிய அளவுல கொடுத்ததாகவும் இல்ல, அவங்களுடைய அரசாங்கத்துல ஒரு உயர்ந்த பதவி கொடுத்ததாகவும் இல்ல, அவங்க கட்சியில ஒரு உயர்ந்த பதவி கூட எங்கேயுமே இல்ல. வாக்கு அரசியலுக்கோசரம் மொழிபெயர் உரிமை சொல்லி போர் வீரர்கள் சொல்லி ஒரு கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு அதை வச்சு குளிர் காயறாங்க. அவங்க முதல் குடும்பம் தான் மேலே மேலே போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச இன்னைக்கு ஒரு முருக பக்தர் இன்னைக்கு அவருக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் பேசியிருக்காரு. தன்னுடைய உயிரை பலிதானம் செய்வதற்கு முன்பு அவர் பேசியிருக்காரு. எந்த அளவுக்கு அவருக்கு மன உளைச்சல் வருகிறது. மதுரையை சேர்ந்தவர். மதுரையில நரிக்குடி மருதப்பாண்டியர் ஒரு பகுதியை சேர்ந்தவர். அவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையர்கள் மன்னிப்பு கேட்கிறாரு. அதையும் விடுத்து அவர் என்ன சொல்றாரு, அவுட்டர் செக் போஸ்ட்லயே நம்மளுடைய உயிரை மாற்றிக்கணும். அதுவும் ஒரு பெரியார் சிலை, அது கடவுள் மறுப்பு. நான் சொல்ற பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கடவுள் பிடிக்காம இருக்கலாம். அதனால மற்றவங்களை கம்பல் பண்ணி கடவுளை துதி பாடக்கூடாது சொல்லவே முடியாது. அது அவர் கடவுள் பண்ண அவருடைய தனிவுரை. அதை கொண்டு போய் கடவுள் மறுப்பு அவருடைய சித்தாந்தத்தை கொண்டு ஒரு இருக்கிற தீவிர திராவிட கழகங்கள் மற்ற பூத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? நான் என்னுடைய கடவுளை, எனக்கு பண்டிகை வருது, நான் கொண்டாடுறேன் பண்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க வாயை பொத்திக்கிட்டு இருக்கலாமே. பெரியார் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு அவர் பேசாம இருந்துட்டு போறாரு. அவருடைய கொள்கையை சொல்லிட்டு எப்படி எங்கள்கிட்ட கொண்டு திருப்பீங்க? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடவுள் வழங்குவதை மறுப்பதற்கு எந்த மதத்திலையும் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அது நமக்கு இறையாண்மையில கொடுக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கிற, அதாவது குடியரசு நாட்டில் இருக்க ஒரு குடிமகனுக்கும் உண்டு. எந்த பகுதியிலேருந்து, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து மேல இமயமலை, இந்த பக்கம் பாம்பே, மேற்கு அரபிக்கடல்லேருந்து இந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள், அது வரைக்கும் இருக்கிற எந்த பகுதியில், எந்த கிராமத்தில், எந்த மூலையில், எந்த சந்து பொந்தில் இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதை தடுத்து அதையும் தாண்டி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு மறுக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தில் கொண்டு நான் மனு கொடுக்குறேன். யாரு? ரவிக்குமார் போன்ற ஒரு 5 பேர்கள் மனு போட்டு அவங்க நிர்வாகத்துறை, அறநிலை நிர்வாகத்துறையில கேட்குறாங்க. அதுக்கப்புறமா காவல்துறையை கேட்குறாங்க. கிடைக்காம நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்தில் அவர்களுக்கு ஒரு தீர்ப்பறை வருது. அது செயலாக்க மறுக்கிறது தமிழக. இந்த ஒரு விஷயத்துல
ஒரு 2 நிமிஷம் மேலே போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்துடுறேன். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையை உருவாக்கியதே யாரு? பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கு நவாஸ் கனி அவர்கள். அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எப்படி நடந்துக்கணும் நன்னடத்தை இருக்கணும் தெரியாதா? அவர் எதனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்? அவர் இறையாண்மையில் உருவாக்கப்பட்ட தேர்தலில் களங்கண்டு பொதுமக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர். அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவர் இதை பண்ண சொல்லி தான் அவங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? இப்போ ராமநாதபுரம் எம்பி அவர், ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு இந்துக்களை போய் கேளுங்க, அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்பான். அவங்க தேர்ந்தெடுத்ததுக்குனாக்க தனக்கு வேண்டிய நலத்திட்டங்களை ஒழுங்காக கொண்டு வந்து சேர்க்கணும், அதை செயலாக்கணுங்கிறத அவர் அமைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு குடிமகனும் அங்கே போய் பாராளுமன்றத்திலேயோ இல்லை சட்டமன்றத்திலேயோ போய் தன்னுடைய பணிகளை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு ஏஜென்ட், அவரது முகவர்களை தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த முகவர்கள் போய் இந்த வேலையை பண்ண சொன்னாங்களா? அதுதான் தொடக்கம். அதற்கு பிறகு என்ன இருக்கு? அதை பண்ணுறாங்க. அதை பண்ணதுக்கப்புறம் இவங்க போகிறாங்க, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, அது யாருக்கு சொந்தங்கிற ஒரு பிரச்சனை உண்டாக்குறாங்க. அது சொந்தம் யாருங்கிறத மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அது இருக்கிறச்ச ஒரு தீபம் ஏற்றணும். ஒரு தீபம் 2 நிமிஷத்தில் ஏற்றிட்டு கீழே வந்துடப்போறாங்க. அதுக்கான உரிமையை கொடுத்துருந்தானாக்க இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஓடி இருக்குமா? யார் மத நல்லிணக்கத்தை பேணுகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு மத நல்லிணக்கத்தை தகர்ப்பதற்கு யார் முயற்சி செய்கிறார்கள் நம்ம கண்ணேற பார்க்குறோம். என்னன்னாக்கா ஒரு தமிழகங்கிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தான் தெரிஞ்சுதான் நீதிமன்றங்கள் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான தகுந்த முகாந்திரங்களோடு தான் தீர்ப்பாணையை வழங்குகிறது. அந்த தீர்ப்பாணையை ஒரு சுற்றறிக்கையை கொண்டு ஒரு தமிழக அரசு முறியடிக்க முயற்சி, அதனால் பல கலவரங்களை உண்டாக்கி இன்னைக்கு நீதிமன்றங்களில் மேலே மேலே வழக்குகளை 45 லட்சம் 50 லட்சம்னு மூத்த வழக்கறிஞர்களை டெல்லியிலேருந்து உச்சநீதிமன்றத்தை வழக்கறிஞர்களை கொண்டு நிறுத்தி வாதாடி நம்மளோட வரி பணத்தை ஒரு 5 நிமிஷம் நடக்க வேண்டிய காரியத்துக்கு இன்னைக்கு இந்த அமக்களை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வரி பணத்தை, நம்மளுடைய வரி பணம் எதுக்கு செலுத்துக்கிறோம்? சாலையோரம் பண்ணி கொடுக்கறதுக்கு, தொழில் வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு, வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு, இதுக்கு தான் நம்ம வரி பணத்தை செலவழிக்க கேட்டுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வழக்கறிஞர்கள் எத்தனை வழக்குகள் மேல்முறையீடு, உயர்நீதிமன்ற மேல்முறையீடு, உயர்நீதி வழக்குகள், இப்படியாக உயர்நீதிமன்ற நீதியரசர்களை குற்றம் சாட்டுவது, இப்படியாக வன்மை காப்பதில் அவசியம் என்ன? அந்த வன்மையினுடைய தாற்பயத்தை தான் இன்னைக்கு உயிர் பலி நடந்திருக்கு. மக்கள் நீங்க சகோதரரை நினைச்சு பார்க்கணும். நீட்டு ரத்து செய்ய முடியாது, நீட்டு அமலாக்கப்படுவது சொன்னோன்னா ஒரு அனிதா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டாடுவதற்கு எவ்வளவு பெரிய விஷயமாக இந்த தமிழக அரசு ஆட்டம் காட்டியது. நீட்டு தான் ஆட்சிக்கு வந்தோன்னா திமுக அரசு முதல் கையெழுத்து நீட்டு ரத்து. இன்னைக்கு 4.5 வருஷம் ஆச்சு. அது எங்கே போச்சு? அந்த உயிருக்கு யார் காரணம் சொல்லி எதிர்கட்சிகளை, அதாவது மத்திய அரசில் ஆட்சி புரிகிற பாஜகவை சாடினாங்க. இன்னைக்கு யாரை சாடுறது? மக்கள். நீங்கள் 2 நிமிஷம் அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்த விளைவு வந்திருக்குமா? இது எல்லாமே காரணம் என்ன? உயர்நீதிமன்ற ஆணையை அவமதித்து அது உயர்நீதிமன்ற தனி நீதியரசருடைய ஆணையை அமர்வு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமும் இன்னும் அது நடத்தாமல் இருக்கிறதுனால அதனால் தனக்கு மன உளைச்சல் வந்ததாக அந்த மறைந்த முருக பக்தர் குறிப்பிடுகிறார். அவர் தன்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டரில் கூட என்ன சொல்றாரு? தான் ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் பாரம்பரியமாக. அவருடைய தந்தையோட திருமணத்திற்கு கூட திரு கருணாநிதி அவர்கள் மறைந்த கலைஞர் கருணாநிதி, முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கைப்பட ஒரு கடிதம் எழுதியாக சொல்றாங்க. இந்த அளவுக்கு திமுக பற்று இருக்கிற குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இறைப்பற்று இருக்கிறது அவர் வெளிப்படுத்துகிறார். இறைப்பற்று இருக்கிறது தன்னால் செயலாக்க முடியலையே. அது மதுரை என்பது தமிழ் சங்கம் வளர்த்த ஒரு மாநகரம் என்று எல்லாரும் அறிந்தது. நக்கீரன் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சிவபெருமான் கூறிய இடம். அந்த இடத்துல இன்னைக்கு முருக பக்தர்கள் யாரு? முருகர் என்பவர் தமிழ் கடவுள். தமிழை போற்றுகிற மதுரையில தமிழ் கடவுளாக அமைந்திருப்பவர் முருகர் அவர்கள். என்ன திருப்பரங்குன்றம் பழமுதிர் சாலை அவரே குறிப்பிடுறாரு. 2 அறுபடை வீடு இருக்கு. முதல் அறுபடை வீடு திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்துல அவர் இருக்குது. அது பக்கத்துலயே ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காங்கிற ஒரு இது இருக்கு. அங்க போயிட்டு அந்த இடத்துல மக்கள் எந்த தொந்தரவும் செய்யறதில்லை. அது பாட்டுக்கு இருக்காங்க, இது பாட்டுக்கு. அங்க இருக்கிற மக்கள் மன இலக்கணத்தோடு நல்லா வாடுறாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க, தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் தலைநகர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பக்கம் வேளாங்கண்ணி, அதேமாதிரி 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் நாகூர். அங்கே பார்த்தோன்னா இந்த நாகப்பட்டினங்கிற நகரத்துக்கு போங்க, எல்லா மக்களும் கலந்து வாழறாங்க. அவங்களுக்கு பேதமே இல்லை. ரோட்டில் பிடிச்சி கை கொடுத்து பேசுகிறாங்க. ஆனால் வாக்கு அரசியலுக்கோசரம், நல்லா கவனிங்க, வாக்கு அரசியலுக்கோசரம் தொல் திருமாவளவன் போன்ற கட்சியை சேர்ந்தவர்கள், அப்புறம் இதை போன்ற கட்சியை சேர்ந்தவர்கள்லாம்
தான் ஆளுகின்ற ஒரு தோழமை கட்சியோட சமாதானப்படுத்துவதற்காக இதை ஒரு அரசியலாக்கி அவங்க வீட்டில் ஒரு குடும்பத்தில் உயிர் இன்னைக்கு போக்கிக்கிட்டாங்கன்னா சும்மா இருப்பாரா முதலமைச்சர்? நான் கேட்க, முதலமைச்சரோட முதல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் இந்த மாதிரி ஒருத்தர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் அவர் சும்மா இருப்பாரா? அவருடைய மனவேதனை எப்படி இருக்கும்? அவருடைய மகன் வயது தான் இப்போ இன்னைக்கு உயிரை திறந்திருக்கிற ஒரு முழு பக்தருடைய வயது. அப்போ அவருக்கு அப்பா என்று என்ன தன்னை கூப்பிடுங்கன்னு சொன்னார். இப்போ அப்பாவுக்கு ஒரு கேள்வி, உங்களுடைய மகன் ஒருத்தர் வந்து இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட மதப்பற்றுடைய உரிமையை செயலாக்க முடியல, உயிரை திறந்திருக்காரு. அவருக்கு இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அந்த உயிரை மீட்டு கொடுப்பாரா? அந்த குழந்தைகளுக்கு தந்தையை மீட்டு கொடுப்பாரா? அந்த தாய் தந்தையருக்கு தன்னுடைய மகனை மீட்டு கொடுப்பாரா? இவருடைய மகனை ஒருத்தர் போயிருக்காரு. இன்னைக்கு அப்பாவுக்கு கூட்டத்தோடைய விளைவு தான் இன்னைக்கு ஒரு மகனுடைய உயிர் போயிருக்க. அது ஏன் என்ன இவ்வளவு உங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு என்ன சொல்ல வெறி? அதாவது அதுக்கு ஒரு சில பேரை வந்து சமாதானப்படுத்தணும்னாக்க பல பேரை வந்து வெறியாட்டம் கண்டா நடத்துக்குன்னு நினைக்கிறாங்க. இது நடக்காது. இதில் காலம் வந்து மாறிவிட்டதுங்க. அவங்களுக்கு தன்னுடைய பக்தி என்பது வேணும், தன் கடவுள் முக்கியம், தன்னுடைய தொழுபாடு முக்கியம், தன்னுடைய தொழுகை முக்கியம், தன்னுடைய இறைபாடு முக்கியம் என்று மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு இந்த உயிர் மாய்ப்புக்கு அதை தூண்டியது யாரு? தூண்டியது தமிழக அரசினுடைய செயல்பாடு. நீதிமன்றங்கள் கொடுத்த ஆணையை இன்னைக்கு நிறைவேற்றி இருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கலவரமான இந்த மாதிரி சூழ்நிலையை, ஒரு இருண்ட சூழ்நிலையை முருக பக்தர்கள் பார்த்துருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இதை உருவாக்கியது யாரு? இட் ஹஸ் அபேட்டட். தூண்டுதல். தூண்டுதலுக்கு காலம் கடந்த இந்திய குற்றவியல் சட்டத்தில் 120B, இப்போ புதிய குற்றவியல் சட்டத்தில் 61D. அது கூட அது கீழே யார் யார் இப்போ தாக்கப்படுவார்கள்? அப்படி பார்த்தீங்கன்னாக்க நீதி அரசை கேட்டானாக்கா, நான் ஒரு மனு கொடுத்தானாக்க இந்த தற்கொலையை தூண்டியது தமிழக அரசின் செயல்பாடு. அங்கே இருக்கிற காவல்துறை ஆணையர், அங்கே இருக்கிற ஆட்சியர், அதை தாண்டி தலைமை ஆட்சியர், தலைமை செயலாளர், அதுக்கப்புறம் டிஜிபி, அந்த காவல்துறையை கையில் வைத்து கொண்டிருக்கும் அமைச்சர் யாரு? முதலமைச்சர். இந்து அறநிலை சமயத்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள். இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் இதே திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுவதற்கு தன் குடும்பத்தோட முதல் ஆளா போய் பார்க்கிறாரு. ஏன்? அப்ப உங்களுக்கு முழு பக்தரோ இல்ல ஈச பக்தனோ இல்ல திரு தீபம் ஏற்றுவதான பக்தையோ உங்களுக்கு உண்டு. ஆனால் பொதுமக்களுக்கு அந்த ஒரு பக்தி இருக்கக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது. இது இது எப்படி ஒருதலை பட்சமான செயல்பாடு? இட் இஸ் அ பயஸ்ட் ஆட்டிடியூட் அண்ட் பயலேட்ரல் ஆட்டிடியூட்பாங்க. அதாவது தனக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். தன் கையில் இருக்கும்போது ஆப்பிள், மற்றவங்க இருக்கிறது அது தக்காளி, அழுகி போன தக்காளியாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கலவரத்தை உண்டாக்கி அங்கே பதற்ற நிலையை உருவாக்கியது 144 ப்ரொசீடிங்ஸை கொண்டு வந்து பதற்ற நிலையை உருவாக்கியது தமிழக அரசினுடைய காவல்துறை. அதே மாதிரி இன்னைக்கு அந்த இறப்புங்கிற ஒரு நிகழ்வை உருவாக்கி ஒரு பதற்ற நிலையை அந்த முருக பக்தர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது தமிழக அரசினுடைய குறைபாடு, செயல்பாடு. அதுதான் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ இந்த அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க? இப்போ அனிதாவுடைய மாணவி சகோதரி அனிதாவுடைய மரணத்திற்கு பல நாட்கள் வரைக்கும் இன்னைய வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட கழகங்கள் இப்பொழுது என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஏன்னா பெரியாருடைய சிலை முன்பு அவர் வந்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறாங்க. பெரியார் ஒருத்தர் சொன்னதுனால அதை மற்றவங்களாம் கேட்கணுமா? அவசியம் என்ன? அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அவருடைய கொள்கையை நீங்கள் எப்படி மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் புகுத்துவீங்க? சில பேருக்கு பிடிக்குன்னா அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, மற்றவங்களையும் பயன்படுத்தணும். இது பெரியார் மண்ணுன்னு எப்படி சொல்லுவீங்க? இது வந்து பாரத மண். பாரதத்தில் வாசிக்கிற பல தரப்பட்ட மனத்தை சேர்ந்தவர்கள் அவரவர்களது உரிமையை, அவர்களது வழிபாடை செயல்படுத்துவார்கள். தடுப்பது யார்? அதை தடுக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி கலவரங்கள் வெடிக்கிறது. இந்த மாதிரி கலவரமான ஒரு பதற்றமான சூழ்நிலையை அடக்குவதுதான் அரசினுடைய கடமை. ஆனால் அதை நெய்யை ஊற்றி ஏற்றி விடுவது என்பது, தீபத்தை நெய் ஊற்றி ஏற்றி விடுவதற்கு பதிலாக இன்று அன்று மாய்ந்த ஒரு பலிதானம் கொடுத்த, அந்த உயிரை பலிதானம் கொடுத்த முருபக்தருடைய உடலுக்கு நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுவதற்கான நிலைமையை உருவாக்கி இருக்கிறது தமிழக அரசுங்க தான் மக்கள் பேசுவாங்க. இதான உண்மை. அவர் சொல்ற காரணம் என்ன? என் முருக பக்தர் என்னை ஏற்ற விடாதபடி என்னுடைய உயிர் பலிதானமாவது வருங்காலங்களில் அடுத்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு அந்த தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எல்லா வித ஏற்பாடுகளும் தமிழக அரசு செய்யும் என்ற நம்பிக்கையில் என் உயிரை பலிதானம் செய்கிறேங்கிறாரு. ஸோ அடுத்த வருஷம் அவருக்கே தெரியும் திமுக இருக்கோ இல்லையோ, எப்படி வந்து மற்ற கட்சிகள் வந்து இந்த மாதிரிலாம் தடை பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை பூகம்பமாக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 இன்னைய வரைக்கும் ஒரே பேச்சு முறையாக ஒரு பேசும் பொருளாக்கி தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய தமிழக அரசினுடைய குறைபாடுகள், தேர்தல் நெருங்க நேரத்தில் எந்த கொடுத்த வாக்குறுதியும் செயலாக்கவில்லை
என்ற குறைபாடு மேலோங்கி நிற்கும். அது வந்து ஆட்சி அதிருப்தி வந்து அதிகமாக தெளிப்படக்கூடாதுங்கிறத இதை எடுத்து கையாண்டு இன்னைக்கு ஒரு உயிரை வந்து பலிதானம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது தன்னுடைய சுயலாபத்திற்கோசரம் இன்னைக்கு வாக்கு அரசியல் செய்வதற்கோசரம் ஒரு உயிர் வந்து இன்னைக்கு பலிதானமாக இருக்கு. அன்னைக்கு மத்திய அரசை உயிர் பலிதானம் கொடுத்தாங்க. நீட்டை கொண்டு வந்து பேசின திமுக நீட்டை ரத்தும் செய்யலை, அதுக்கு சீராய்வு மனுவை கொண்டு போய் சேர்த்துக்கான முயற்சிகளை செஞ்சு ரத்தும் செய்யலை. இன்னைக்கு முடிஞ்சும் போச்சு. ஒரு சிங்கள காட்டாங்க. இதே மதுரையை சுற்றி தான் எல்லாம் வருது. ஒரு செங்கலை தூக்கி காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை வரலைன்னாங்க. இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சு. எல்லாமே அவங்க சொல்றத பொய்த்து போகிறது. ஆனால் பொய்த்து போவதனுடைய உண்மையாக செயலாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறத இன்னைக்கு உயிரை வந்து பலிதானம் கொடுக்க வச்சு அதை பொய்த்து போக வச்சாங்க. ஆனால் அது பொய்த்து போகாது. ஏன்னா நீதிமன்றத்தினுடைய ஆணை. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கூட இவங்க அவசர வழக்கை தொடுத்தாங்க. அது பட்டியலிடப்படலை. அதுலேயும் வெற்றி அடையல. ஒரு தீபம் ஏற்றுவதனால ஒரு அரசுக்கு என்ன வந்தது? என்ன ஆகிட போகுது? ஒரு 10 பேர் தான் போகிறாங்க. 10 பேரை 2 நிமிஷத்தில் ஒரு காவல்துறை பாதுகாப்போட அந்த அறநிலையத்துறை கொடுத்துறதா இன்னைக்கு முடிஞ்சிருக்குமே. அதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஸ், வீரியம் என்ன? அது வந்து கல் தூணா இந்த தூணான்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது என்ன நீங்க லாபம் காண போறீங்க? இன்னைக்கு அந்த உயிருக்கு திருப்பி கொடுப்பீங்களா? முதலமைச்சர் குடும்பத்திற்கு ஒரு கேள்வி, அங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கு ஒரு கேள்வி. அவருடைய மகனே இளைஞர் தான் துணை முதலமைச்சர். இப்ப அவங்க குடும்பத்தை இந்த மாதிரி நடந்தானாக்க அங்க இருக்கிற பெண்கள் ஏத்துக்கிறாங்களா? திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வழிபாடு தெலங்களுக்கெல்லாம் போயிறாங்க, வழிபாடு நடத்துறாங்க. அவர்களுடைய உரிமை அவர் செய்கிறார் என்று முதலமைச்சர் சொல்றாரு. நேத்திக்கு பொண்டாட்டி சொன்ன பேச்சை கேட்டுக்கணும்னு சொல்லி ஒரு டாக்கா போச்சு. நேற்று பார்த்தோம் சோசியல் மீடியாவில் திமுக பேசுறாங்க. அப்ப திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இனியாவது தங்களது கணவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலினிடம் மக்களுடைய இந்து மத அடிப்படையாகட்டும், கிறிஸ்துவ மத அடிப்படையாகட்டும், இஸ்லாமிய மத அவரவர்களது உரிமையை தொழுவதற்கு இடைஞ்சல் பண்ணாதீங்கிற அறிவுரையை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஏன்னா பண்டாட்டு சொன்ன கேட்கணும்னு சொல்லி அவங்க பேசி செய்கிறாங்க. அதை தான் சொல்றோம் நாங்க. அப்படிங்கிற சொல்ல ஒரு துணைவியார் சொல்கிறார் என்றால் அதை கேட்டுப்பாங்கிற ஒரு எண்ணத்துல சொன்னா அம்மாவுக்கு ஒரு வேண்டுகோள். இனி வருங்காலங்கள்ல இந்த மாதிரி இளைஞர்களோ மூதாதையரோ யாரா இருந்தாலும் முருக பக்தர்களோ எந்த பக்தர்களுக்கோ எந்த மதத்தை சார்ந்தவர்களுடைய உயிர்கள் இனிமே இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யுங்க. உங்க கணவரிடம் எடுத்து சொல்லுங்கன்னு ஒரு பெண்ணாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் இந்த வயசுல ஒரு பையன் இருக்கான். அந்த பெற்றோருடைய மனநிலை, அந்த பெற்ற தாயினுடைய மனநிலையை நினைச்சு பார்க்க சொல்றோம். திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். கனிமொழி அக்காவுக்கு வேண்டுகோள் இருக்கான். கனிமொழி அக்கா, திருமதி கனிமொழி அக்கா அவர்களே, உங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுடைய நீங்களும் ஒரு தாய். அந்த தாய் உங்கள் மாதிரி ஒரு சகோதரி தன்னுடைய தாய்ங்கிற ரூபத்தில் ஒரு பையனை ஒரு இழந்திருக்காங்க. பலிதானம் அந்த பையன் கொடுத்துருக்காரு. அவங்களுடைய மனநிலை அந்த குடும்பத்தை கொண்டு போய் இன்னைக்கு பார்த்து சமாதானம் உங்களிடம் ஸ்டாலின் சொன்னாரு. இன்னைக்கு போய் உங்களிடம் ஸ்டாலினா நான் இருக்கேன், நடந்தது தவறு என்று மன்னிப்பு கேட்பாரா முதலமைச்சர்? மன்னிப்பு கேட்க தயாரா? மன்னிப்பு கேட்டுதான் அந்த உயிர் வேணுமா? அந்த 2 குழந்தைங்களுக்கு அப்பா திருப்பி வந்துருவாங்களா? கனிமொழி அக்காவுக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு ஒரு சிறுவர் இருக்காங்க, குழந்தையா. நீங்க அம்மாவா இருக்கீங்க, உங்க கணவர் அப்பாவா இருக்காங்க. அந்த குழந்தைக்கு இனிமேல் யார் இருக்க போறாங்க அப்பாவா? பதில் சொல்வீங்களா? அதேமாதிரி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தாய் தந்தையராக கேட்குறோம். உங்களுக்கு இருக்கிற பசங்களுக்கு உங்கள் குழந்தைகள் பெண்ணுக்கும் மகனுக்கும் தாய் தந்தையராக இருக்கீங்க. இன்னைக்கு அந்த தாய் தந்தையருக்கு மகன் இல்லாமல் போயிட்டாங்களே, அது எப்படி நிவர்த்தி செய்ய போறீங்க? பதில் சொல்வீங்களா? இது வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு இந்த துயரத்துக்கு வார்த்தைகளே இல்லை. வார்த்தைகளை நம்ம வெறும் பேசிட்டு கடந்து போயிடுவோம், போக முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலை உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும். அந்த மனைவி கணவனை இழந்து என்னத்துக்கு எந்த காரணமே இல்லாமல் தன்னுடைய முருக பக்தருடைய ஒரு டெஸ்பரேஷன், ஒரு அப்செட் ஆகி இன்னைக்கு உயிரை விட்டுருக்காங்கன்னா அந்த மனைவியோட நிலைமையை பாருங்க. அந்த மனைவிக்கு என்ன பரிகாரம் செய்ய போறாங்க அந்த குடும்பத்துக்கு தமிழக அரசு? சொல்லுவாங்க ஏதோ வேலை போட்டு கொடுக்குறோம், பார்த்துட்றோம், கழுவு திறக்கிறோம், அதனால் அந்த உயிர் வந்துருமா? இது வாசியை அப்படியே கடந்து போகிறது. நான் அவர் நோய் நொடியில் படுத்தாரா, தீராத வியாதியில் இறந்தாரா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க நீங்கள் தமிழக அரசு? எனவே இது எப்படின்னாக்க இதை ஃபாலோ பண்ணி மற்றவங்களாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வேண்டுகோளை வைப்போம். அது அவர் வந்து ஒரு தன்னுடைய ஆழ்த்துமை, அதாவது ஆற்றிக்க முடியல அந்த காயத்தை அவரால், அதனால் அவர் உயிர். ஆனால் இதை வந்து எல்லாரும் வந்து முன்னாடி எடுத்துக்காதுங்க. அந்த குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட்டாக வேலை செய்யணுங்கிறத நம்ம வாழ்ந்து காட்டி அந்த குடும்பத்துக்கு பக்கத்துலேயே இருந்து நம்ம காட்டணும். தமிழக அரசு செய்கிறதோ இல்லையோ, தமிழக அரசினுடைய தவறுனால இன்னைக்கு நடந்த சமாச்சாரங்கிறது மக்கள் அதிகமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோசியல் மீடியாவில் போடுறாங்க, எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இது வன்மையை கலப்புறதா இல்லை, உடனே அவங்கள கூட்டு அரெஸ்ட் பண்ணுறது, இதை பண்ண வழக்கறிஞராக இன்னைக்கு அதை தூண்டுதல் செய்த தமிழக அரசு தான் இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது சட்டத்தையே நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா சட்ட
வந்த தீர்ப்புரையை மதிக்கலை, சட்டமன்றத்தின் தீர்ப்புரையை அவமதிப்பு, மேல்முறையீடுன்னு உங்களுக்கு சாதகமாக இந்த வரைக்கும் எந்த ஆணையும் கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முருக பக்தருக்கு சாதகமாக கிடைத்த ஆணையை முருக பக்தர் ஒரு செயலாக்கவில்லை என்பதற்காக உயிரை துறந்தார் தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அது ரூட் போட்டு காட்டியது யாரு? திரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு நவாஸ் கரீம்லேருந்து தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் பாங்க. ஒரு கேஸுக்கான முகாந்திரம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. இதுதான் மக்களிடையே கொண்டு சேர்க்கிறோம். அதுலேருந்து திருப்பரங்குன்றங்கிற இனியாவது முருகப்பெருமாள் இந்த தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்காம மக்களுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தை கொண்டு கொடுக்கணும். இதுவே முதலும் கடைசியான உயிர் பலிதானமாக இருக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையை இந்த முருகப்பெருமாள்கிட்ட வைப்போம். நன்றிங்க மேடம். வணக்கம்.